ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிராம்பு தண்ணி குடிக்கிறதுனால நமக்கு என்ன நன்மைகள் அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இப்போது 2 டம்ளர் தண்ணி வச்சுருக்கிறேன். அதில் ஒரு 5 கிராம்பை போட்டுக்கிடுவோம். 5 கிராம்பு நல்லா கொதிக்கட்டும். அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷமாக அடுப்பை குறைவாக வச்சு இது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம இப்போ எடுத்துக்கிடுவோம். அந்த கொதித்த கிராம்பு தண்ணியை குடிக்கிறதுனால நம்மளுக்கு என்ன நன்மைகள் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது கொதிக்கட்டும். நல்லா அடுப்பை ஃபுல்லாக நீங்கள் கம்மியாக வச்சே கொதிக்க வைங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வடிகட்டி எடுத்துக்கிடுவோம். வடிகட்டி எடுத்தாச்சு. நம்ம 2 டம்ளர் தண்ணி வச்சோம். இப்போ 1 டம்ளர் தண்ணி அளவுக்கு ஆகிற வரைக்கும் நல்லா வற்றி இப்போ வடிகட்டி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இந்த கிராம்பு தண்ணியை குடிக்கிறதுனால என்ன நன்மைகள் அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ கிராம்பு தண்ணி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த கிராம்பு தண்ணியை எப்போ குடிக்கணும், எப்போ குடித்தா நமக்கு நல்லது அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா, இதை நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி குடிக்கணுங்க. அப்போ தான் நமக்கு ரொம்பவே உடலில் நல்ல ஒரு பலன் கிடைக்கும். அதாவது பகலில் இந்த கிராம்பு தண்ணியை குடிக்கிறத விடையும் நைட்டு குடிச்சிங்க அப்படின்னா பல மடங்கு நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு ஆய்வுகள் முடிவுகள் சொல்லுதுங்க. இது பகலில் குடித்தோம் அப்படின்னா நம்ம வேலைக்கு அந்த மாதிரி எங்கேயாவது போக வேண்டி இருக்கும். ஸோ நைட்டு குடிச்சிங்க அப்படின்னா நல்லா ரெஸ்ட் எடுப்பீங்க இல்லையா. அதனால் பகலில் குடிக்கிறத விடையும், அதுக்காண்டி பகலில் குடிக்க வேண்டாம் அப்படி சொல்லலை. பகலில் குடிக்கிறத காட்டிலும் நைட்டு குடிச்சிங்க அப்படின்னா பகலில் குடிக்கும்போது 1 மடங்கு பலன் கிடைச்சது அப்படின்னா நைட்டு குடிக்கும்போது 3 மடங்கு 4 மடங்கு அதிகமாக கிடைக்குதுங்க. அதனால் நீங்கள் இதை நைட்டு குடிச்சிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. இந்த கிராம்பில் பார்த்தீங்க அப்படின்னா யூஜினால் அப்படிங்கிற வேதிப்பொருள் அதிகமாக இருக்குது. இது ஜீரண மண்டலத்தை துரிதப்படுத்தும். மலச்சிக்கல், வயிற்று உபாதைகள் இதெல்லாம் சரி பண்ணக்கூடிய தன்மை இந்த கிராம்பு தண்ணியில் இருக்குங்க. வயிற்றில் உள்ள அந்த கெட்ட பாக்டீரியாக்களை அழித்து வெளியேற்றக்கூடிய தன்மை இந்த கிராம்புக்கு உண்டு. இந்த கிராம்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி அதிகமாக இருக்குது. அதனால் உடல் உபாதைகளை குறைச்சி உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஒரு உதவி செய்யக்கூடியது இந்த கிராம்பு தண்ணி. இந்த கிராம்பில் பார்த்திங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்டுகளும் அதிகமாக இருக்குது. இதில் விட்டமின் சி, விட்டமின் இ, யூஜினால் அப்படிங்கிற நிறைய இதில் இருக்குதுங்க. கிராம்பை கொதிக்க வச்சு குடிக்கிறதுனால நம்ம உடம்புக்கு நல்ல தசை அணுக்களை கொடுக்குது. அதே மாதிரி கல்லீரல் ஆரோக்கியத்தை மேம்படுது. உடலில் உள்ள அந்த கெட்ட கொழுப்புகள் மற்றும் நச்சு கிருமிகளை வெளியேற்றக்கூடிய தன்மை இந்த கிராம்பு கொதிக்க வச்ச தண்ணிக்கு ரொம்பவே இருக்குங்க. அதே மாதிரி குடல் செல்களை புதுப்பிக்கிற வேலையும் செய்யுது. கல்லீரலில் அந்த கொழுப்பு படிவதை தடுக்கக்கூடிய தன்மையும் இந்த கிராம்பு தண்ணிக்கு அதிகமாக இருக்குது. அதே மாதிரி சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு இது ரொம்பவே ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லலாம். இந்த கிராம்பு கொதிக்க வச்ச தண்ணியை குடிக்கிறதுனால உங்களுக்கு ரத்தத்தில் பார்த்திங்கன்னா சர்க்கரையோட அளவு கண்ட்ரோல் ஆகுங்க. இன்சுலின் அளவு அதிகப்படுத்தும். அதே மாதிரி சுவாச மண்டலத்தை சீர்படுத்தக்கூடியது இந்த கிராம்பு கொதிக்க வச்ச தண்ணிங்க. சளி, இருமல், காய்ச்சல், அப்புறம் மூக்கு ஒலிக்கிட்டே இருக்கிறது, ஆஸ்துமா, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சரி செய்யக்கூடிய தன்மை இந்த கிராம்பு தண்ணிக்கு இருக்குது. சுவாச மண்டலத்தை நல்ல பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு இது உதவுதுங்க. அதே மாதிரி நம்மளோட எலும்புகளுடைய ஆரோக்கியத்திற்கு மிகப்பெரிய நன்மை செய்யக்கூடியது இந்த கிராம்பு. கால்சியம் பற்றாக்குறை ஏற்படாமல் நம்ம எலும்புகளுக்கு நல்ல ஒரு உறுதித்தன்மை கொடுக்கக்கூடியதான் இந்த கிராம்பு தண்ணி. எலும்புகளுடைய அடர்த்தியை அதிகப்படுத்தி எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வரவிடாமல் பாதுகாக்கவும் செய்யுதுங்க. அதே மாதிரி இந்த கிராம்பு தண்ணி பார்த்திங்கன்னா வாயு சுத்தத்திற்கு மிகப்பெரிய நன்மை செய்யுது. வாயுள்ள அந்த கெட்ட பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடக்கூடிய தன்மை இந்த கிராம்பு தண்ணிக்கு அதிகமாக இருக்குது. அதனால் பல்வலி, பல் சொத்தை, பல் ஈறுகளில் அந்த கசிவு, இரத்த கசிவு இருக்கு இல்லையா, அது மாதிரி அப்புறம் வாய் துர்நாற்றம் இதெல்லாம் போக்கக்கூடிய தன்மை இந்த கிராம்பு தண்ணிக்கு இருக்குது. அதுவும் இதை நைட்டு இந்த தண்ணியை குடிக்கிறதுனால வாய்க்கு ரொம்பவே ஆரோக்கியமானதுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா காலையிலலாம் நம்ம ஏதாவது சாப்பிட்டுட்ருப்போம், வாயில் ஏதாவது பேசிக்கிட்டு இருப்போம், அந்த மாதிரி இருக்கும். நைட்டு மட்டுமே வாய் சைலண்டாக இருக்கும். நீங்கள் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த கிராம்பை கொதிக்க வச்ச தண்ணியை லைட்டாக வாயில் கொப்பளிச்சுட்டு தூங்குனீங்க அப்படின்னா வாயில் உள்ள கெட்ட பாக்டீரியாக்கள்லாம் அழித்து வெளியேற்றக்கூடிய தன்மை இந்த கிராம்பு தண்ணிக்கு இருக்குது. இந்த கிராம்பு தண்ணியை டெய்லி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி கொப்பளிச்சு வந்தாலே போதும். பல்வலி, ஈறு வீக்கம், அந்த சொத்தப்பல் எதுவுமே வராது. அதாவது பல் சம்பந்தமான எந்த பிரச்சனையுமே வராமல் பாதுகாக்கக்கூடிய தன்மை இந்த கிராம்பு தண்ணிக்கு நிறையவே இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா
இதய நோய் வரவிடாமல் நம்ம பாதுகாக்கக்கூடிய தன்மை இந்த தண்ணிக்கு இருக்குது. நரம்புகளில் படிஞ்சுள்ள அந்த கெட்ட கொழுப்புகளை வெளியேற்றி நரம்புகளுடைய அடைப்பை போக்கி இதயத்தை வந்து நல்லா செயல்பட வைக்கிறதுக்கு பேருதவி செய்யக்கூடியது இந்த கிராம்பு தண்ணி. ரத்த ஓட்டம் சீராக நடக்கிறதுக்கும் உதவி செய்யும். ரத்தம் உறைதலை வந்து தடுக்கும். உயர் ரத்த அழுத்தத்தை குறைக்கும். அதாவது ரத்த ஓட்டம் நல்லா இருந்துச்சு அப்படின்னாலே மற்ற இந்த நரம்பு அடைப்பு அதெல்லாம் இருக்காது. ஸோ அதெல்லாம் கரெக்டாக நடக்கணும் அப்படின்னா ரத்த ஓட்டம் நல்லா இருக்கணும். அந்த ரத்த ஓட்டத்தையே வந்து சீராக நடைபெறதுக்கு உதவி செய்யக்கூடியதான் இந்த கிராம்பு கொதிக்க வச்ச தண்ணி. எல்லாத்துக்கும் மேலே பார்த்திங்கன்னா நல்ல தூக்கம் இருந்தாலே உடல் வந்து ஆரோக்கியமாக ஓரளவுக்கு ஆரோக்கியமாக இருக்க தான் செய்யும். நல்ல தூக்கம் இல்லாட்டினாலே நிறைய நோய்கள் வந்து நம்மளை தாக்கும். அது நல்ல தூக்கம் வர்றதுக்கு நீங்கள் இந்த கிராம்பு தண்ணியை நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் குடிச்சு வந்தீங்க அப்படின்னா நல்ல தூக்கம், அதாவது நிம்மதியான தூக்கம்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி நல்ல தூக்கம் வரும். அதனால் உங்களுக்கு பல நோய்கள் வந்து கட்டுப்படும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உடல் தசைகளுக்கு நல்ல ஒரு வலிமையை கொடுக்கக்கூடியது இந்த கிராம்பு கொதிக்க வச்சு தண்ணி. கெட்ட பாக்டீரியாக்களை அழிக்கக்கூடிய தன்மையும் அந்த கிராம்பு தண்ணிக்கு இருக்குங்க. உடல் எடையை குறைக்கவுமே இந்த கிராம்பு தண்ணி ரொம்ப உதவி செய்யுது. ஸோ உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த கிராம்பு தண்ணியை குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு உடல் எடை ஆட்டோமேட்டிக்காக இயற்கையான வழியில் வந்து குறையும். இந்த கிராம்பு தண்ணியை நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி குடிச்சு வந்தீங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். உடலில் அந்த மெட்டபாலிசத்தை வந்து அதிகப்படுத்தக்கூடியது. அதே மாதிரி சரும ஆரோக்கியத்திற்கும் ரொம்பவே நல்லது இந்த கிராம்பு தண்ணி. சருமத்தில் அந்த அரிப்பு, எரிச்சல், அலர்ஜி அந்த மாதிரி இந்த பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த கிராம்பு தண்ணியை குடிச்சிங்க அப்படின்னா அந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாயிடும். இல்லை விட்டமின் சி, மேங்கனீஸு இருக்கிறதுனால சரும பிரச்சனைகள் வரவிடாமல் தடுக்கும். ரொம்ப குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா கேன்சர் செல்களை அழித்து போராடக்கூடிய தன்மை இந்த கிராம்பு தண்ணிக்கு இருக்குங்க. அதாவது கேன்சர் செல்களை வரவிடாமல் அழிக்கக்கூடிய தன்மையும் இருக்குது. அதே மாதிரி இருந்தாலும் கூட அதை வந்து இன்னும் மேலும் வளர விடாமல் தடுக்கக்கூடிய தன்மை இந்த கிராம்பு தண்ணிக்கு இருக்குது. ஆண்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே அற்புதம் செய்யக்கூடியது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த கிராம்பு தண்ணியை. அதை நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அவங்க குடிச்சு வந்தாங்க அப்படின்னா ஆண்மை தன்மை அதிகரிக்கும். விந்தணுக்களுடைய தரமும் எண்ணிக்கையும் கூடும். விந்து நீத்து போவதை வந்து தடுக்கும். அதாவது விந்து வந்து தானாகவே வெளியேறலையே அதை வந்து தடுக்கும். அதே மாதிரி விரைப்பு தன்மை வந்து அதிகரிக்கும். பிறப்புறுப்புக்கு தேவையான ரத்த ஓட்டம் வந்து சீராக நடைபெற இந்த கிராம்பு தண்ணி ரொம்பவே வந்து அருமையாக வேலை செய்யுது. அதே மாதிரி பெண்களுக்குமே பார்த்திங்க அப்படின்னா கருமுட்டையை சீராக்கி அதை பழம் உள்ளதாக, அதாவது நல்ல ஸ்ட்ராங்காக தங்குறதுக்கு உண்டான இதை கொடுக்கக்கூடிய தன்மையும் இது செய்யுது. அதனால் குழந்தைக்கு ட்ரை பண்ணுறவங்க இந்த கிராம்பு தண்ணியை நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி குடிச்சு வந்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து நல்லது. அதாவது குழந்தைக்கு ட்ரை பண்ணுறவங்க குடிங்க. அதே மாதிரி கர்ப்பமாக இருக்கிறவங்க இதை குடிக்கக்கூடாது. அதே மாதிரி தாய்ப்பால் கொடுக்குறவங்களும் இந்த கிராம்பு தண்ணியை வந்து குடிக்கக்கூடாதுங்க. ஸோ நீங்களுமே வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வந்து பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.